ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர் விசிஸ் ஜிடி மேட்ச் நம்பர் 24 ஐபிஎல் 2024 அந்த மேட்ச்சுக்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் விசிஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சோட ட்ரீம் டீம் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது எல்லாமே ஹிட்டர்ஸு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓப்பனிங் வந்தவங்க டாப் ஆர்டர் எல்லாமே காலி அவுட் ஆகிட்டாங்க. ட்ரீம் டீமில் ஒருத்தர் கூட வரவே கிடையாது. இவரும் ஹிட்டர், அப்துல் சமாத், சிங் எல்லாருமே ஹிட்ரு. ஜித்தேஷ் சர்மாவும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஹிட்ரு தான். ஸோ அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி கேப்டனுமே ஹிட்டர் தான். ஸோ இறங்கி ஒரு பயங்கரமான எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து சூப்பராக ப்ளே பண்ணி ரன்ஸை வந்து அடித்து கொடுத்து வின் பண்ண வச்சார் எஸ்ஆர்ஹெச்சை. ஸோ பஞ்சாப் கிங்ஸும் விடலை. சிங்கும் சர்மாவும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் 2 ரன்ஸில் தான் லாஸ் பண்ணாங்க மேட்சை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஆட எல்லாமே ஹிட்டரு. ஸோ சாம் கரன் பவுலிங் கேட்டகரியில் வந்துவார். பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் 5 மெம்பர்ஸுமே பேசர்ஸு. சிங், புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, கமின்ஸ் எல்லாருமே டாப் கிளாஸ் பேசர்ஸு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ட்ரீம் டீம் வந்துருக்காங்க. ஒரு ஸ்பின்னர் கூட கிடையாது. ஈவன் ஆல்ரவுண்டர் சாம் கரன் கூட பேசர் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை நான் சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு டீம் ஒரு மேட்ச்சில் வந்து கேப்டன் ஈஸியாக வர அளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் கேப்டனாக இருந்தார் நிதிஷ் ரெட்டி ஹிட் பண்ணுற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் ஆகிட்டார். அது சொல்லியிருந்தேன் இந்த மேட்சாக கூட இருக்கும், சிங் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வரதை ட்ரை பண்ணுங்கன்னு. ஸோ அதே மாதிரி வைஸ் கேப்டனாக வந்திருக்காரு. எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ இந்த டீமோட ஃபார்மெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸில் ஹிட்டர், டாப் ஆர்டர் எல்லாருமே காலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் இவங்களுமே மிடில் ஆர்டர் தான். ஸோ இவரும் ஹிட்டர் தான். சாம் கரன் பவுலிங்லாம் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டாப் கிளாஸ் பேசர்ஸு. ஸோ அவ்வளோதான் ட்ரீம் டீமு. பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் வர்றது கஷ்டம்தான். பட் இதுதான் ஃபார்மெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிடில் ஆர்டர் ஹிட்டர்ஸ் ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அவ்வளோதான். வேறு யாருமே கிடையாது நேற்று வந்த ட்ரீம் டீமில். அதே மாதிரி 7-4 தான் வந்திருக்கு. ஜெயிச்சது வந்து வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான். பட் பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 பிளேயர்ஸும் எஸ்ஆர்ஹெச்சில் 4 பிளேயர்ஸும் தான் வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நிதிஷ் ரெட்டியே வந்து ஹை ஸ்கோர் பண்ணார். 70 ரன்ஸ் 60+ ரன்ஸ் அவரே வந்து ஸ்கோர் பண்ணார். ஸோ அதனால தான் ஒருத்தரே ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் அண்ட் பேட் கமின்ஸே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் கொஞ்சம் ஹிட் பண்ணியிருக்காரு நிதிஷ் ரெட்டி கூட சேர்ந்து. ஸோ அதனால் இவங்க 4 பேர் மட்டும் தான் ட்ரீம் டீமில் இருக்காங்க. மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் தான் டீமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இருந்தும் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் வரும். வின் பண்ணுற டீமில் 4 பேர் தான் இருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு மேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கான மேட்ச்சுக்கு கிராண்ட் லீக் டீம்ஸ் பார்த்துடலாம். Vision 11 ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்ஸ்க்குனே ஒரு பெஸ்ட்டான ஆப்பு Vision 11. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ஜிடிக்கு 50,000 ருபீஸ் கிவ் அவே போட்டிருக்காங்க. ஸோ 50K கிவ் அவே போட்டிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியே கிடையாது அந்த ஆப்பில். நோ ஜிஎஸ்டி. என்ட்ரி ஃபீஸுமே கம்மி, லெஸ் என்ட்ரி ஃபீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே Vision 11 இருக்குது. ஒரு ஸ்மால் லீக்குன்னே ஒரு பெஸ்ட்டான ஆப்பு Vision 11. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்காக ரெகுலராக நம்ம அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான ஆப்பு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக எல்லாமே ஃபில் ஆயிரும். அதில் வந்து 8-3 8-4 கட்டு எல்லா என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரித்திமான் சாஹா. ஸோ சரத்துக்கு வந்து சான்ஸ் தராங்களான்னு தெரில இந்த மேட்ச். ஸோ ரித்திமான் சாஹா ப்ளே பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ ரித்திமான் சாஹா ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி சரத் ப்ளே பண்ணார்னா இந்த இடத்துல சரத்தை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சுக்மன் கில், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், ரியான் பராக், சகல், போல்ட், ரஷீத் கான், மோயின் சர்மா. கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் சுக்மன் கில்க்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் குஜராத் அகமதாபாத்தில் மட்டும்தான் அவருக்கு ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. வேறு எந்த கிரவுண்ட்லேயுமே பெர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி இந்த ஐபிஎல்லுமே ஒரே ஒரு மேட்ச் தான் சூப்பராக வந்து 80 ரன்ஸ் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே அகமதாபாத் தான். வேறு அவுட்டரில் எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க சுக்மன் கில்லை. மற்றபடி ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா சுக்மன் கில் அவர் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். பட்லர், சஞ்சு சாம்சன்,
திமான் சகா, ஜெய்ஸ்வால், சுதர்சன், கெயின் வில்லியம்சன். ஸோ இங்கே கெயின் வில்லியம்சனா இல்லை டேவிட் மில்லரை மறுபடியும் கொண்டு வராங்களான்றது தெரியல, நோட் பண்ணிக்கோங்க அதையும். ரியான் பராக், செகல், ரஷீத் கான், பர்கர், உமேஷ் யாதவ். ஸோ உமேஷ் யாதவ் இந்த ஐபிஎல் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அடுத்து லாஸ்ட் 2 மேட்சஸில். செகல் வைஸ் கேப்டன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் இந்த சீசன். ஸோ லாஸ்ட் சீசன் எவ்வளோக்கு எவ்வளோ ஹிட் பண்ணி பயங்கரமாக வந்து ஃபேம் ஆனாரோ இந்த சீசன் வந்து அவ்வளோவா ப்ளே பண்ணவே கிடையாது. இந்த மேட்ச்சுமே ட்ரீம் டீமில் வரல. ஐ திங்க் ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ரீம் டீமில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம இவரையும் எல்லா மேட்ச் சொல்லிகிட்டு இருக்கோம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னும் சைன் ஆகலைன்னு. ஸோ சைன் ஆகாத பிளேயர்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா இந்த மேட்ச் இல்லாட்டியும் லாஸ்ட் மேட்ச் இல்லாட்டியும் இந்த மேட்ச்சில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த மேட்ச்சில் வராட்டி அடுத்த மேட்ச்சில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 to 4 டீம்ஸ் போடுறவங்க கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து ஹிட் அடிச்சார்னா அந்த டீம் நல்ல பொசிஷன் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவர் வந்து 4 மேட்சஸாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ட்ரீம் டீமில் வரவே இல்லை. ஸோ நிறைய பேர் அவரை ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அவரோட கேப்டன் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 30% ஜெய்ஸ்வாலை கேப்டனாக போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அது கம்மியாகிட்டே போயிருக்கும், ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதை. நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். பட்லர், சஞ்சு சாம்சன், சுக்மன் கில், ஹெட்மேயர், சுதர்சன், விஜய் சங்கர், ரியான் பராக், அஸ்வின், செகல், ரஷீத் கான், நூர் அகமது. ஸோ கேப்டன் சஞ்சு சாம்சன், வைஸ் கேப்டன் சாய் சுதர்சன். சாய் சுதர்சன் எல்லா மேட்சுமே ட்ரீம் டீமில் இருக்கார் கன்சிஸ்டண்ட்டாக. அதாவது கேப்டன் வைஸ் கேப்டனாக வர அளவுக்கு இல்லாட்டியும் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக மஸ்ட் பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ஜெய்ப்பூரில் தான் நடக்குது. ஸோ ராஜஸ்தானுக்கு ஃபேவராக தான் இருக்குது. மோஸ்ட்லி வின்னிங் பர்சன்டேஜ் ராஜஸ்தானுக்கு தான் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜிடி கூட புவர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க ஆர்ஆர். இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிரவுண்டில் ஹோம் கிரவுண்டில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஆர்ஆர் இப்போ இருக்க ஜிடி ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் ரியல் லெவலில் ட்ரைட் பண்ணுறீங்கன்னா ஆர்ஆர் மேலேயே வந்து ட்ரைட் பண்ணிக்கலாம், நான் அதையும் சொல்லிடுறேன். பட்லர் அதே மாதிரி டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். சுக்மன் கில், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், ஜுரேல், ரியான் பராக், செகல், ட்ரெண்ட் போல்ட், நூர் அகமது, ஜான்சன். அதேமாதிரி லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் ஆர்சிபி வந்து பட்லர் ஃபார்முக்கு வரதுக்கு ஒரு நல்ல டீம்னு. அதேமாதிரி ட்ரீம் டீம் கேப்டனாகவே வந்துட்டார் 100 அடிச்சு. ஸோ ரியான் பராக் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு புவர் ஷாட்டில் ஈஸியாக விக்கெட்டை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சான்ஸ் கிடச்சா மேபி ஹிட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் பேட்டிங் ஸ்டைல் நல்லாவே இருக்குது. இந்த மேட்ச் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. சஞ்சு சாம்சன், திமான் சகா, ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், ஜுரேல், ரியான் பராக், ராகுல் டிவெட்டியா, செகல், ரஷீத் கான், ஆவேஸ் கான், உமேஷ் யாதவ். ஸோ ரஷீத் கான் கேப்டன், வைஸ் கேப்டன் ரித்திமான் சஹா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், பட்லர், ரித்திமான் சஹா, சுக்மன் கில், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ட்ரெண்ட் போல்ட், சஹல், மொயின் சர்மா, நூர் அகமது, பர்கர். ஸோ பர்கர் கேப்டன், வைஸ் கேப்டன் நூர் அகமது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஃபேவராக கேப்டன் வைசி போட்டிருக்கேன். சஞ்சு சாம்சன், ஹெட்மேயர், சாய் சுதர்சன், ஜுரேல், ரியான் பராக், ராகுல் டிவெட்டியா, ட்ரெண்ட் போல்ட், மொயின் சர்மா, பர்கர், ஆவேஸ் கான், உமேஷ் யாதவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் இப்போ பார்த்தோம்ல பஞ்சாப் கிங்ஸ் SRH. ஸோ அந்த மேட்ச்சில் அந்த ட்ரீம் டீம் மாதிரியே இந்த மேட்ச்சுக்கு வந்தால் எப்படி இருக்குன்ற டீம் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் 1 டவுன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பரில் 1 டவுனும் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் அதனால் 1 டவுனை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்மேயர் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், சாய் சுதர்சனும் மிடில் ஆர்டர், ஜுரேலும் ஹிட்ரு, அதுக்கப்புறம் ரியான் பராகும் ஹிட்ரு, ராகுல் டிவெட்டியாவும் ஹிட்டரு. ஸோ அதனால் ஃபுல் ஹிட்டர்ஸுமே எடுத்து ஹிட்டரை கேப்டனாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ராகுல் டிவெட்டியாவை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன் அந்த டீம் ஹிட்டரை. அதே மாதிரி 5 பேசஸ் பவுலிங் எடுத்திருக்கேன். உமேஷ் யாதவ், ஆவேஸ் கான், ட்ரெண்ட் போல்ட், மொயின் சர்மா, பர்கர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் போன டீமுக்கான ஒரு காப்பின்னு கூட வச்சுக்கோங்க இந்த மேட்ச்சுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் இல்லாட்டி ஜுரேல், ரியான் பராகும் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி பவுலிங்கில் நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டையும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ட்ரீம் டீமோட ஒரு காப்பி இந்த மேட்ச்சுக்கு அதே மாதிரி வந்துச்சுன்னா இப்படி தான் வரும்ன்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். சஞ்சு சாம்சன், சுக்மன் கில், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், விஜய் சங்கர், ரியான் பராக், அஸ்வின்,
ராகுல் டிவட்டியா, ட்ரெண்ட் போல்ட், செகல், ரஷித் கான். கேப்டன் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். சஞ்சு சாம்சனுமே இன்னும் ட்ரீம் டீம் கேப்டன் அண்ட் வைஸியாக வர அளவுக்கு ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். பட்லர், சுப்மன் கில், ஹெட்மேயர், சாய் சுதர்சன், ரியான் பராக், அஸ்வின், ராகுல் டிவட்டியா, ட்ரெண்ட் போல்ட், செகல், ரஷித் கான். கேப்டன் ரியான் பராக், வைஸ் கேப்டன் அஸ்வின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 டீம்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2K Tech தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆப் லிங்க்ஸ்லாம் இருக்குது. ட்ரேடிங்க்கு ரியல் லெவன் இருக்குது, ஸ்மால் லிக்ஸுக்கு விசன் லெவன் இருக்குது. ரியல் லெவனுமே ஸ்மால் லிக்ஸ் பெஸ்ட்டான ஆப் தான். ஸோ ரெண்டுமே ரியல் லெவன் அண்ட் விசன் லெவன் சூப்பரான ஆப்ஸு. ஸோ ரியல் லெவனில் வந்து முக்கியமாக ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நல்லாவே போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சுக்கு 4 வின்னிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆப் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.